அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோரும் மீண்டும் என்னோட யூடியூப் காணொளிக்கு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு வந்து நம்புகிறேன். அண்ட் இன்னைக்கு அதிசயமா என்னோடய வீடியோ வந்து நான் காலையில் எடுத்திருக்கேன். ஏன்னா எப்போதும் என்னோடய வீடியோ இந்த சேனலில் வந்து ஒரு 4 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த 4 வீடியோஸுமே நான் வந்து ராத்திரி தான் எடுத்தது. ஏன்னா இல்லை வீட்டில் எல்லாம் தூங்கிடுவாங்க. ரொம்ப அமைதியாக நிசப்தமாக இருக்கும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இந்த காலை டைம் வந்து கரெக்டாக அமைஞ்சதுனால இப்போயே நான் என்னோடய வீடியோஸ் எடுத்துட்டேன். என்னோடய வீடியோ நான் எடுத்துட்டேன். அண்டு இன்றைக்கி நான் வந்து எதை பற்றி பேச வந்திருக்கேன், எதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன்னா, ரொம்ப டிவைனான ஸ்பிரிச்சுவலான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண வந்திருக்கேன். எஸ், ஸ்பிரிச்சுவலிசம் பற்றி நான் வந்து இங்கே வந்து சொல்ல வந்திருக்கேன். ஸ்பிரிச்சுவலிசம்னு சொல்லிட்டு உடனே வந்து இந்த மதம் பெருசு, இந்த மதம் சின்னது, இதுதான் பெருசு சின்ன சொல்லி ஒப்பீடு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் வரலை. பொதுவாக கடவுளை பற்றியும் கடவுள் நம்பிக்கை பற்றியும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்ட் பர்சனலி நான் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலி தான் நான் வந்து பிறந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹிந்துவிசம் பற்றி கொஞ்சம் அதிகமாக வந்து கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். சின்ஸ் நான் அந்த ஒரு கோட்பாடுகள் அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறதுனால. மற்றபடி நான் எல்லா மதத்தையும் வந்து ஈக்குவலாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆள் தான். ஓகேவா? ஸோ மேற்கொண்டு வந்து நம்ம வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் என்னோடய வீடியோஸ் நான் பேசுகிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நான் என்னென்ன மாதிரி வீடியோஸ் வந்து செய்யலாம், என்னென்ன மாதிரி என்னோடய சேனல் இருக்கலாம்னு சொல்லிட்டு கீழே உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா அது எனக்கு இன்னுமே வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஓகே, வாங்க நம்ம மேற்கொண்டு வந்து பேசலாம். ஸ்பிரிச்சுவலிசம்னா என்னென்னா வந்து ஒரு நம்பிக்கை. உலகத்தில் வந்து நம்ம எல்லோரும் வந்து எது மேலேயும் வந்து நம்பிக்கை வச்சுருப்போம். ஒரு சில பேர் வந்து பணத்து மேலே வந்து நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து காதல் மேலே வந்து நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கடவுள் மேலே வந்து வந்து நம்பிக்கை வைக்கிறது, ஒரு மதத்து மேலே வந்து நம்பிக்கை வைக்கிறது தான் வந்து ஸ்பிரிச்சுவலிசம். கடவுளை வந்து நம்புறது. கடவுளை வந்து நம்பி அவர் சொன்ன கருத்துக்களை வந்து நம்பி அது உள்வாங்கி வாழ்கிறது தான் வந்து ஸ்பிரிச்சுவலிசம். ஸ்பிரிச்சுவலான வந்து ஒரு லைஃப். அதுதான் ஸ்பிரிச்சுவல். கடவுள் சார்ந்த ஒன்று தான் வந்து ஸ்பிரிச்சுவல். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஸ்பிரிச்சுவல் முக்கியமானு கேட்டிங்கன்னா ரொம்பவே முக்கியம். அது ஏன்னு சொல்லி நான் வந்து போக போக நான் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தையும் கருத்தையும் தான் நான் இங்கே வந்து சொல்ல முடியும். வேறு யாருடைய கருத்துக்களையும் கதையும் நான் எடுத்து சொல்லலை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை வச்சு தான் நான் இதை வந்து சொல்கிறேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சனாக வந்து கேட்டிங்கன்னா வந்து நிச்சயமாக கிடையாது. கடவுள் எல்லோரும் மாதிரியும் வந்து கடவுள்னால் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வருவாங்க. அப்படி தான் நான் இருந்தேன். எனக்குமே மதத்துக்குமே வந்து பெருசாக எந்த ஒரு கனெக்ஷனுமே வந்து கிடையாது. பெருசாக நான் மதங்களை பற்றி வந்து தேட மாட்டேன், படிக்க மாட்டேன். தேவாரங்கள் எனக்கு பெருசாக தெரியாது. போய் சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா கும்பிடுவாங்க, ஸோ நான் கும்பிடுவேன். அந்த மாதிரி அப்படி தான் இருந்தேன். அதன் பிறகு நான் வளர வந்து எனக்குமே வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய கஷ்டங்கள், நிறைய டிஃபிகல்ட்டிஸ், நிறைய இஷ்யூஸ் வந்து என் வாழ்க்கையில் இருந்துச்சு. அது எப்படி எனக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறது இல்லை. என் வாழ்க்கையில் வந்து ஒரு சமநிலை வந்து இல்லாமல் இருந்துச்சு. அப்படி இல்லாத இருந்த பட்சத்தில் தான் எனக்கு வந்து சமயம் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு. சமயத்தை நான் வந்து படித்தேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சமயத்தில் வந்து நான் வந்து ரொம்ப வந்து உறுதியாக இருக்கேன். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அப்போனா வந்து ரொம்ப 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 ஆண்டுகளாக கிடையாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இந்த கொரோனா வைரஸ் டைம்லேருந்து அப்போலேருந்து தான் வந்து ஸ்பிரிச்சுவலிசம் பற்றி, என்னுடைய மதத்தை பற்றி நான் வந்து அதிகமாக வந்து படிக்க ஆரம்பித்தேன். மதங்களை பற்றி நான் வந்து தேட ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஆரம்பித்தது இப்போ வரைக்குமே வந்து என்னுடைய இந்த ஆன்மீகம் வந்து எனக்குள்ளே அப்படி வேரூன்றி வந்து போயிடுச்சு. அதான். ஏன்னா நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது எனக்கே தெரியல. எதை நான் வந்து நோக்கி போகிறது, எதை நான் வந்து ஒரு வழிகாட்டி எடுத்துக்கிறது, எதுவுமே தெரியாமல் இருக்கும் பொழுது மதம் தான் எனக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரிலிஜனுடைய ஐடியாலஜியுமே கான்செப்டுமே அதுதான். ஒரு ஹியூமனுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இருக்குது தான் வந்து மதம். அதை தாண்டி வந்து மதம்னா வேறு எதுவுமே கிடையாது. ஒரு மனுஷன் எப்படி வாழணும், அவனுக்கு வந்து ஒரு சில தர்மங்கள் இருக்குது, அதர்மங்கள் இருக்குது. எதை ஃபாலோ பண்ணி எதை ஃபாலோ பண்ணக்கூடாது, எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து நேர்த்தியாக வாழணுங்கிறத வந்து சொல்கிறது தான் வந்து மதம். ஸோ அப்படி தான் நான் வந்து மதம் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே நான் வந்து பார்க்குறேன். எனக்கு வந்து பெருசாக மதம்னா இதுதான் நான் ஃபாலோ பண்ணுற ஹிந்துவிசம். ஸோ ஹிந்துவிசம் தான் எனக்கு பெருசு. வேறு எந்த மதமே எனக்கு அப்படிலாம் எனக்கு இது கிடையாது. எல்லா மதத்தையும் ரொம்ப ஈக்குவலாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆள். இஸ்லாமே நான் வந்து ரொம்ப வந்து மதிக்கிற ஆள். கிறிஸ்டியானிட்டியும் நான் வந்து ரொம்ப வந்து மதிக்கக்கூடிய வந்து ஒரு ஆள் தான். ஹிந்துவிசம்னு வந்து சொல்லும் பொழுது ஹிந்துவிசம் பற்றி என்னால் வந்து பெருசாலாம் வந்து பேச முடியாது. ஏன்னா
அது வந்து ஒரு பெரிய கடல். அந்த கடலை பற்றி நான் வந்து முழுசா நீந்தி வரல. ரொம்ப சின்ன ஒரு கரையில வந்து அதனுடைய துளிகள் என் கால்ல பட்டிருக்கு அவ்வளோதான். அவ்வளோதான் என்னால வந்து பேச முடியும். ஹிந்துயிசம் பத்தி என்னால ரொம்ப டீட்டெயிலா வந்து பேச முடியாது. ஏன்னா, அதுக்கான அறிவு எனக்கு வந்து இல்ல. பட் கடவுள்ல நான் வந்து ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஃபாலோ பண்ணும்பொழுது, ரொம்ப எமோஷனலா ஆவறத வந்து நான் வந்து ரொம்ப குறைச்சிருக்கேன்னு வந்து நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபீல் பண்ற உறுதியா நான் அப்படி தான் இருக்கேன். எமோஷனலா இருக்கிற எப்படி நான் சொல்றேன்னா வந்து, வாழ்க்கையில வந்து நம்ப எதுக்கெல்லாம் வந்து ரொம்ப உணர்ச்சிகள வந்து வந்து குடுக்குறோமோ, அதுதான் வந்து நான் வந்து நம்மள ரொம்ப வந்து பாதிக்கும். உண்மையா சொல்லப்போனா, நீங்க வந்து சோகத்துக்கு வந்து வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து குடுத்தீங்கன்னா, அந்த சோகம் தான் வந்து உங்கள வந்து திரும்பி ஆட்கொள்ளும். அதே மாரி நீங்க வந்து கவலைக்கு வந்து நீங்க ரொம்ப இடம் குடுத்தீங்கன்னா, அந்த கவலைலாம் வந்து உங்கள திரும்பி ரொம்ப எஃபெக்ட் பண்ணாது. இம்பேக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதான் எமோஷனலா இருக்குன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்க ஸ்பிரிச்சுவலா நீங்க வந்து ஒரு விஷயத்த அணுகும்பொழுது, அத நீங்க எமோஷனலா பார்க்குறத வந்து குறைப்பீங்க முற்றிலும். முற்றிலும் வந்து முற்றிலும் முடியாது. அது ஃபர்ஸ்ட்டு தொடக்க காலகட்டங்கள்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எமோஷனல் இல்லாம அந்த பற்றற்ற நிலைன்னு சொல்லுவாங்க. பற்றற்ற நிலையோடு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் போக போக நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா வந்து ஸ்ட்ராங்கான பெர்சனா ஆனீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க எமோஷனலா அணுகுறத வந்து குறைப்பீங்க. அப்படி நீங்க எமோஷனலா அணுகுறத வந்து குறைச்சீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட மாட்டீங்க. நீங்க வந்து ரொம்ப வந்து கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்கு கவலை வந்து அவ்வளோ தெரியாது. சோகம் அவ்வளோ தெரியாது. சந்தோஷம் கூட நீங்க அவ்வளோ பெருசா ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஒரு எமோஷனல் வந்து உங்கள வந்து ரொம்ப ஆட்டி படைக்க, ரொம்ப ஆட்கொள்ள முடியாத ஒரு ஆளா நீங்க வந்து ஆயிருவீங்க. அது நல்லதா, கெட்டதா வந்து கேட்டீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, எமோஷன் வந்து வந்து நிரந்தரம் இல்லாத ஒண்ணு. அது வந்து ஒரு மாயை. நம்ம உலகத்தில வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா வந்து போகறதுக்கு முன்னாடி நான் வந்து அ ரொம்ப வந்து நொந்துப்பேன். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் வந்து அழுவேன் உட்காந்து. ரொம்ப கவலைப்படுவேன். பட் ஸ்பிரிச்சுவல் நான் வந்து ரொம்ப என்னுடைய மதத்த பத்தி நான் வந்து படிக்கும்பொழுது, என்னுடைய மதத்த வந்து நான் வேரூன்றி வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது, இந்த உலகத்தில எதுவுமே வந்து எனக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. எல்லாமே ஒரு நாள் வந்து எனக்கு முடியப்போது. இந்த உடலும் வந்து எனக்கு வந்து நிரந்தரம் கிடையாது. எல்லாமே வந்து இங்க ஒரு மாயை தான். அப்படி சொல்லி நான் அந்த ஒரு நிலைமைக்கு வந்து போனேன். ஃபர்ஸ்ட்டு இத நான் கேட்கும்போது எனக்கே ஒரு மாரி ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. என்னடா இது என்னென்னமோ சொல்றாங்க. என்னது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு. ரொம்ப பூமரா இருக்கு. அப்பலாம் நான் உண்மையா சொல்லப்போனா அப்படிதான் வந்து நெனச்சேன். அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட்ட வந்து நீங்க புரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அத விட பெஸ்ட்டான விஷயம் எதுவுமே கிடையாது. வேற உங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அது ஒண்ணே போதும். வேற எதுவுமே யாருடையும் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா, உண்மையா சொல்லப்போனா அதான் உண்மை. நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் நம்ம வந்து வாழ்ற இந்த வாழ்க்கையில வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம ஓன் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். காசு, பணம், சொத்து, பதவி இது எல்லாமே வந்து நம்ம வந்து அடையணும்னு ஆசைப்படுறோம். ஆனா, அது எதுவுமே வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது. மரணத்துக்கு அப்புறம் எதுவுமே வந்து உங்க உங்க கூட இருக்க போறது வந்து கிடையாது. இத நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பெருசா ஆசைப்படுறது ஒரு விஷயத்து மேல, ஆசைப்பட்டது வந்து கிடைக்கலன்னா, அது வந்து பெருசா பாதிக்காது. அது வந்து நான் வந்து வருத்தமும் வந்து படமாட்டேன். ஏன்னா, இந்த ஒரு உண்மைய நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இது. அது மோரோவர் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்கும்னா வந்து, யாரையும் சாராம ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டிபெண்டன்டான ஒரு லைஃப்ப நீங்க வந்து வாழ மாட்டீங்க. ஏன்னா, நீங்க வந்து கடவுள சார்ந்து இருப்பீங்க. கடவுள்கிட்ட நீங்க வந்து நீங்க வந்து கடவுள்கிட்ட நீங்க டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ, கடவுள்கிட்ட நீங்க டிபெண்ட் பண்ணும்பொழுது, சுத்தி இருக்கக்கூடிய யாரையுமே நீங்க வந்து டிபெண்ட் பண்ணி நீங்க வாழாம இருப்பீங்க. டிபெண்ட் பண்ணி வாழாம இருக்கிறது வந்து ரொம்ப சரியான விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில டிபெண்டா தான் இருக்கோம். நம்ம அம்மா, அப்பாவுக்கு வந்து நம்ம வந்து சார்ந்து தான் வாழ்றோம். எல்லாரையும் ஒரு வகையில சார்ந்து தான் வாழ்றோம். ஆனா, எப்படி எப்படி சொல்லனா வந்து இவங்க அப்படி, ஆனா நம்ம டிபெண்டண்டா ஒரு ஆள வந்து நம்ம டிபெண்டண்டா நம்ம இருந்தோம்னா, அவங்க செய்ற விஷயம் வந்து நம்மள ரொம்ப பாதிக்கும். அதனால தான் நம்ம கடவுளோட நம்ம டிபெண்டண்டா இருக்கும்பொழுது, சுத்தி இருக்கக்கூடிய மனுஷங்க நம்ம வந்து யாருமே வந்து பெருசா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. கடவுள் தான் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், சப்போர்ட்டா இருப்பாரு. ஏன்னா கடவுள் வந்து நம்மள என்னைக்குமே பிட்ரே எ நம்மள வந்து துரோகம் பண்ண மாட்டாரு நமக்கு. நம்மள ஏமாத்த மாட்டாரு. ஏன்னா அவர் கடவுள். நம்மள எல்லாரையும் வந்து படைச்ச ஒரு ஆள். அதானே! ஸோ அப்படி அப்படி நம்ப இருக்கும்பொழுது, கடவுளோட நம்ம ரொம்ப ஒன்றி டிபெண்டண்டா இருக்கும்பொழுது, வேற யாருமே நம்மள எந்த வகையிலும் நம்மள ஹர்ட் பண்ண முடியாது. நம்ம யாரோட டிபெண்டண்டாவும் இருக்க மாட்டோம். நம்முடைய கோல்ல நம்ம சரியா இருப்போம். நம்ம யாரையும் சார்ந்து வாழாம இருந்தா, நமக்குன்னு ஒரு ஒரு கோல் இருக்கும். அந்த கோல்ல வந்து நம்ம ரொம்ப தெளிவா இருப்போம். அந்த விஷயத்த நான் வந்து உண்மையிலே ரொம்பவே நான் உணர்ந்த மக்களே, அது நான் வந்து ஆத்மார்த்தமா சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறமும் தாண்டி ஸ்பிரிச்சுவல் நம்ம அதுவும் நம்மளோட ஹிந்து மதம்னு வந்து சொல்லும்பொழுது, நெறைய புராண கதைகள் இருக்கும். இதிகாசங்கள் இருக்கும்.
ஆரம்ப காலகட்டங்கள் எனக்கு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கும். நான் வந்து ரொம்ப இப்போ இருக்கக்கூடிய வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க திருப்பி, "என்ன இது இந்த கதையெல்லாம் இது பெரிய இது பார்த்தாலே தெரியுது கதைன்னு. அத எப்படி வந்து நம்புவாங்க?" அப்படிதான் நான் சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டம் வரைக்குமே. அதன் பிறகு எனக்குள்ள வந்து நான் ஸ்பிரிச்சுவல பத்தி படிக்கும் பொழுது, நான் தெரிஞ்சுக்கும் பொழுது, ஒரு விஷயத்த நான் வந்து உணர்ந்தேன். ஆ சொல்ல இந்த இது இந்த கதைகள் இந்த புராணங்கள வந்து நம்ம வெறும் கதைகளா பார்த்தோம்னா, அதுலேருந்து நமக்கு எதுவுமே வந்து கிடைக்காது. பட் அந்த கதைகள்ல வந்து ஒரு மாரல் வேல்யூ இருக்கும் தெரியுமா? அந்த மாரல் வேல்யூ தான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ கூட இடையில வந்து ஒரு படம் வெளியாச்சு. மகாவதார் நரசிம்மன்னு சொல்லிட்டு. அந்த 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 கதைய நான் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து கேட்கும்பொழுதுமே எனக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாம தான் இருந்தேன். என்ன இது எப்படி முடியும்? சாத்தியமா? அப்போ நம்பளா வந்து கூப்பிட்டா வந்து கடவுள் வந்துருவாரா என்ன தூண்லேருந்து? அப்படிலாம் வந்து நான் வந்து 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 சொல்லியிருக்கேன். பட் நான் வந்து நான் உணர்ந்த வந்து அந்த விஷயத்த நான் உணரும் பொழுது, பிரகலாதன் மாரி வந்து ஒரு பக்தி நான் வந்து அவருக்கு வந்து குடுத்துருக்கேனா வந்து கேட்டீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ கடவுளோடு நம்ம எந்த அளவுக்கு பக்தியா இருக்கோமோ, அந்த அளவுக்கு கடவுள் நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து வந்து நம்மள ஒப்படைக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம கூப்பிட்டா கூட அவங்க வந்து நமக்காக எதுல இருந்தாலும் உடைச்சு இறங்கி வருவாங்க. அந்த நம்பிக்கை அவங்க மேல இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வேல்யூ தானே அந்த அந்த ஒரு அந்த ஒரு மாரல் தானே அந்த கதையில இருக்கு. அத நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன். அத நான் உணர்ந்த பிறகு கடவுள்கிட்ட என்னுடைய நம்பிக்கை ரொம்ப அதிகமாச்சு. எல்லா விஷயத்துக்குமே நான் வந்து கடவுள வந்து ரொம்ப பிரார்த்திக்க ஆரம்பிச்சேன். அத நான் பண்ணும்பொழுதுமே வந்து கூட எனக்கு வந்து நெறைய நல்ல ரிசல்ட்ஸ் தான் எனக்கு வந்து கெடைச்சுச்சு. எனக்கு வந்து அதில வந்து எல்லாத்துலயும் ஒரு வெற்றி தான் வந்து கெடைச்சுச்சு தவிர எனக்கு தோல்வி வந்து அமையல. ஸோ இதுவுமே நான் வந்து தனிப்பட்ட வகையில உணர்ந்தேன். ஸோ புராண கதைகள் வந்து வெறும் கதைகள் வந்து கிடையாது. அதுக்கு பின்னாடி வந்து மாரல் வேல்யூஸ் நெறையவே இருக்கு. அத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி புராணங்கள வந்து படிக்கிறதுக்கான முக்கிய காரணமே அதுதான். அதில இருக்கக்கூடிய வேல்யூஸ நம்ம எடுத்துட்டு அத ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தான் அந்த புராண கதைகள் வந்து இயற்றப்பட்டது. ஓகேவா? அண்ட் மோரோவர் வந்து ஸ்பிரிச்சுவலிசம் பத்தி நெறைய சொல்லலாம். நெறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் முடிஞ்சா இதனுடைய அடுத்த வீடியோ, அடுத்த பாகம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, நான் வந்து கண்டிப்பா வந்து போடுறேன். உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் போடுறேன். கண்டிப்பா வந்து போடுவேன். அதுவும் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஏன்னா இது ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் நீங்க பேசுனீங்கன்னா, இத நீங்க பேசிக்கிட்டே போலாம். நெறைய நேரம் நீங்க பேசிட்டே போலாம். பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த வீடியோ இதுக்கு வந்து என்னால எவ்வளோ பேச முடியுமோ, என்னால எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ, ஷேர் பண்ணியிருக்கேன். இத ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா, ஏன்னா எனக்கு கிடைச்ச இந்த இந்த பெனிஃபிட் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும். நீங்களுமே இத பத்தி வந்து உணர்ந்துக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கமா இருந்துச்சு. இந்து மதம் வந்து மட்டும் தான் வந்து கிடையாது. நீங்க எந்த மதத்த வந்து ஃபாலோ பண்ணாலுமே உங்களுடைய அந்த ரிலிஜியன்ல வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. அண்ட் உங்க ரிலிஜியன்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அட் த சேம் டைம் வேற எந்த மற்ற அ அ மதத்த ஆட்களையும், மற்ற கோட்பாடுகள், மற்ற நம்பிக்கைகள ஃபாலோ பண்றவங்களையும் வந்து தாழ்த்தாம, அவங்களையும் வந்து நம்ம மதிக்க வந்து கத்துக்கணும். ஏன்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த காலகட்டத்துக்கு. நம்ம மதத்த வந்து சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறதுனா ஏன்னா நம்ம மதங்கள்ல வந்து சமத்துவமா சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது புரியாதனால தான் நம்ம வந்து அந்த வெறுப்புணர்வு, அந்த ஒப்பீடு, நாங்க பெருசு, நாங்க சின்னது அந்த பேச்செல்லாம் வருது. நம்ம மதங்கள வந்து சரியா நம்ம வந்து படிச்சாலே வந்து, நம்ப ஒற்றுமையா சந்தோஷமாவும் இருப்போம். நம்மள யாருமே ஏமாத்தவும் முடியாது. ஏன்னா, கடவுள் பேர வச்சு இப்ப ஏமாத்துற ஆட்கள் நம்ம சமயத்துல வந்து நெறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அந்த மாரி ஏமாத்துற ஆட்களோட எண்ணிக்கையுமே வந்து ரொம்பவே குறையும். நம்ப ரிலிஜன்ல ஸ்ட்ராங்கா இருக்கா இரு இல் இருக்காத பட்சத்துல தான் அவங்களுமே வந்து அத ஒரு என்னது ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு நம்மள ஏமாத்துறாங்க. என்னென்னமோ சொல்லி வந்து நம்மகிட்ட வந்து காசு பறிக்கிறாங்க. ஸோ நம்ப ரிலிஜன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா, நம்மள யாருமே ஏமாத்த முடியாது. எல்லா வகையிலுமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்து கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி இருப்போம். ஸோ இதத்தான் நான் வந்து ஷேர் பண்ணலான்னு வந்து நெனைச்சேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிஷியலா இருக்கும்னு வந்து நம்புறேன். அண்ட் மேற்கொண்டு உங்களுக்குமே ஏதாவது வந்து வந்து கருத்துக்கள் இருந்துச்சுன்னா வந்து கீழ தெரிவிங்க. ஸோ அவ்வளதான். உங்ககிட்டமிருந்து நான் வந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.